தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றிணைவோம் என்ற துணிப்பொருளில் இலங்கை நாட்டின் 77வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேசிய சுதந்திர தின நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. அமைச்சர்கள், விசேட அதிதிகள் உள்ளிட்ட பிரமுகர்களின் வருகை முதலில் இடம்பெற்றது. Awaiting the arrival of the Honourable Chief Justice of the Democratic Socialist Republic of Sri Lanka, Murdu Nirupa Bidushini Fernando. இதனைத் தொடர்ந்து பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய வருகை தந்தார். ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ பிரதமர், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். The arrival of the Honourable Prime Minister of the Democratic Socialist Republic of Sri Lanka and the Minister of Education. முப்படைகளின் சேனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுதந்திர சதுக்க வளாகத்திற்குள் பிரசன்னமானதும் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. Let us join the national renaissance. We are awaiting the arrival of the Honourable President of the Democratic Socialist Republic of Sri Lanka, Anura Kumara Disanayaka. முப்படை தளபதிகள் மற்றும் பதில் கடமையாற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோர் கௌரவ ஜனாதிபதி அவர்களை பிரதான கொடிக்கம்பத்துக்கு அருகே அழைத்துச் செல்கின்றார்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைப்பதற்காக. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் தேசிய கொடி ஜனாதிபதியால் ஏற்றி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அனைத்து தேசாபிமானிகளையும் நினைவு கூறுகின்ற முகமாக 2 நிமிட மௌனாஞ்சலி செலுத்துவோம். தற்போது முப்படையினரினால் வழங்கப்படுகின்ற மரியாதை வணக்கம் இடம்பெறுகிறது.
சுதந்திர தின உரையை ஜனாதிபதி ஆற்றினார். මෙවර අපි සමරන්නේ සුවිශේෂී නිදහස් දිනයක්. අතීතයේ දෙස බලාගෙන සැමරූ නිදහස් දිනයන් වෙනුවට මෙවර අපි නිදහස් දිනය සමරන්නේ අනාගතයේ දෙස බලාගෙන. උතුරේත් දකුණේත් නැගෙනහිරත් රට මැදත් ජනයා අනාගත පොහොසත් ශ්‍රී ලාංකීය රාජ්‍යයක් ගැන නූතන ශ්‍රී ලාංකීය ජාතියක් ගැන එකාවන්ව සිහින දකින මොහොතකයි අපි අද නිදහස් දිනය සමරන්නේ. தொடர்ந்து முப்படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. 77வது தேசிய சுதந்திர தின விழாவில் மரியாதை அணிவகுப்புகள் ஆரம்பமாகின்றன. இந்த மரியாதை அணிவகுப்பில் இலங்கை ராணுவத்தின் அனைத்து படையணிகளும் கடற்படை மற்றும் விமானப்படையும் வர்ண கொடிகளுடன் இணைகின்றன. இலங்கை போலீசார், போலீஸ் அதிரடி படையினர், சிவில் பாதுகாப்பு திணைக்கள படையினர் மற்றும் தேசிய மாணவ சிப்பாய்கள் இந்த அணிவகுப்பில் இணைந்து கொள்கின்றார்கள். We now witness the commencement of the 77th Independence Day ceremonial parade at the Independence Square premises. The parade consists of all the regiments of the Sri Lanka Army, Sri Lanka Navy, Sri Lanka Air Force with their colour squads, and Sri Lanka Police is also joining in. And we can also witness the national flags carried by 100 Army, Navy, Air Force, Police and Civil Security Department personnel. நடன நிகழ்வுகளும் சுதந்திர தின கொண்டாட்டத்தை மெருகூட்டியது. தமிழ் மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் நிறைவு செய்யப்பட்டன.